மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் இன்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய இபிஎஸ் இன்று செங்கோட்டையனின் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சக்திவேல். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. ஈரோட்டிற்கு இன்று மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்காக வருகை தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக கட்சி நிர்வாகியின் சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்புகளானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தொகுதி வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்தை பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு மற்றும் மொடக்குறிச்சி தொகுதி ஆகிய இரு தொகுதிகளில் இன்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்கும் வகையில் அதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சாலையில் கழக கொடி மற்றும் பேனர்கள் அமைத்து அவரை மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்புகளை ஏற்பாடுகள் செய்துள்ளனர். அதாவது யானைக்கல் பாளையம் முதல் அவுல்பூந்தரை வரை பிரச்சாரம் செய்யும் இடத்தை மையமாக வைத்து வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் ஆகிய இருபுறத்திலும் 14 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் இருபுறம் அதிமுக கட்சியின் கொடிகளை மற்றும் கூட்டணி கட்சியான பாஜக கொடிகளை கட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் கூட முதலில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நிகாரித்துவிட்டு அவரது கழக குரல் எந்த வகையிலும் கழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற கோணத்தில் தற்போது அதிமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த பிரம்மாண்ட வரவேற்பினை அமைத்துள்ளனர். மேலும் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான சேலிபாளையம் என்ற பகுதியில் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அந்த இடத்தில் இபிஎஸ் போற்றும் வகையில் இரும்பு தேச கரும்பு மனிதரே, விவசாயிகளின் காவலரே, மக்களின் விருப்ப முதல்வரே, கழகத்தின் போர்வாளே வருக வருக என்ற எடப்பாடி பழனிசாமியை புகழும் வகையில் பேனர்களை அமைக்க மிக பிரம்மாண்டமான கட்சி நிர்வாகிகள் அமைத்துள்ளனர். பிரச்சாரத்திற்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் வர இருப்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வாகன பார்க்கிங் வசதிகளும் இன்று காலை முதலே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இபிஎஸ் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பகுதி அந்த பேனர் மற்றும் கொடிகள் அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதும் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. ஆஷினி.